Hi everyone, welcome to our channel Smart Biology Tricks. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா how to do reference management within 3 minutes. ஸோ நம்ம ஒரு தீசிஸ் எழுதுகிறப்ப ஆகட்டும் இல்லை ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதுகிறப்ப ஆகட்டும், அது எண்ட் ஆஃப் த தீசிஸ் ரிசர்ச் பேப்பரில் நம்ம ரெஃபரன்ஸ்னு ஒன்று எழுதுவோம் இல்லையா? அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமாக எல்லாருக்கும் தோணும். ஏன்னா அது கரெக்டான ஃபார்மேட்டில் ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரே ஃபார்மேட்டில் எல்லா ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டையும் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ரெஃபரன்ஸை நம்ம ஈஸியாக 3 மினிட்ஸில் நம்ம எப்படி அலைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு எந்த ரெஃபரன்ஸை நம்ம ரெடி பண்ணுமோ அந்த ரிசர்ச் ஆர்டிக்கிளோட டைட்டில் மட்டுமே கிடைச்சா போதும், அதோட ரெஃபரன்ஸ் என்டையர் ரெஃபரன்ஸை நம்ம எழுத முடியும். நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் எழுதிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டை டைட்டில் காப்பி பண்ணியிருப்போம். காப்பி பண்ணிவிட்டு கூகுள் ஸ்காலருங்கிற சர்ச் இன்ஜினுக்குள்ளே நம்ம போயிட்டு அதோட நம்ம காப்பி பண்ண டைட்டிலை ஜஸ்ட் நம்ம பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ண போகிறோம். ஸோ கூகுள் ஸ்காலரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஸ்காலரில் நம்ம காப்பி பண்ண டைட்டிலை பேஸ்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி டைட்டில் தான் சர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் கீவேர்ட்ஸ் ஏதாவது கொடுத்தா கூட போதும், அதுக்கு உண்டான ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ நம்ம சர்ச் பண்ண வேண்டிய ஆர்டிக்கல் இதுதான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெஃபரன்ஸில் ஆட் பண்ணியிருக்கிறதும் இந்த ஆர்டிக்கலோட இதை தான் சைட் பண்ணியிருக்கோங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதில் சைட்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். கூகுள் ஸ்காலரில் நீங்கள் சர்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு சைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அந்த சைட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேபில் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் அலைன் பண்ணி ஆல்ரெடி கூகுள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், எம்எல்ஏ ஃபார்மேட், ஏபிஏ ஃபார்மேட், ஹார்வர்டு, வேன்கோவர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த ஃபார்மேட் உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வேன்கோவர் தான் எல்லா இதுலேயுமே பாப்புலராக யூஸ் பண்ணுவாங்க, எல்லா ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லேயுமே இருக்கும். ஸோ வேன்கோவரை நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு காப்பி பண்ண ரெஃபரன்ஸ் அலைன் லிஸ்ட்டை உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்னென்ன ஆர்டிக்கலுக்கெல்லாம் நீங்கள் ரெஃபரன்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆர்டிக்கலோட டைட்டிலை காப்பி பண்ணுங்கள். கூகுள் ஸ்காலரோட ஹோம் பேஜுக்கு போங்க. ஹோம் பேஜில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்ச் ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட்டு தான் நீங்கள் சர்ச் பண்ண ஆர்டிக்கலாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சைட்டை கிளிக் பண்ணுங்கள். சைட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வேன்கோவர் ஃபார்மேட் ஆர் ஹார்வர்ட் ஃபார்மேட், எந்த ஃபார்மேட் வேணுமோ அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான தீசிஸ் பேஜஸில் நீங்கள் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை ஆர்டிகல்ஸ் வேணாலுமே நீங்கள் கூகுள் ஸ்காலரில் யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் என்டையர்லி ஃப்ரீ. நீங்கள் எதுவுமே அமௌண்ட்டை பே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு உங்களுக்கு தேவையான ரிசர்ச் ஆர்டிக்கலோட டைட்டிலை மட்டும் ஒரு லிஸ்ட்டாக ஒரு டாக்குமெண்ட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் இந்த கூகுள் ஸ்காலர் டூல் நீங்கள் ஆர்டிக்கல் டவுன்லோட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சில பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ் கூட சில டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும் கூகுள் ஸ்காலரில். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணலான்னா, அந்த டைட்டிலை நீங்கள் காப்பி பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா அது கொடுக்குறப்போ உங்களுக்கு அதோட ரிசல்ட் காட்டும். அந்த ரிசல்ட் பேஜ்லேயே பிடிஎஃப்னு ரைட் சைடு இருக்கும். அந்த ரைட் சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட பிடிஎஃப் ஈஸியாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் வித்தின் 3 மினிட்ஸ் ஆர் வித்தின் 5 மினிட்ஸில் உங்களோட என்டையர் தீசிஸோட ரெஃபரன்ஸையுமே ரிசர்ச் பேப்பரோட ரெஃபரன்ஸையுமே உங்களால் அலைன் பண்ண முடியும். அதுக்கு தேவையெல்லாமே உங்களுக்கு தேவையான ரிசர்ச் ஆர்டிகல்ஸோட டைட்டிலை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டில் ரெடி பண்ணி வைங்க. ஜஸ்ட்டு கூகுள் ஸ்காலரில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப் பேஜ் ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட்டில் சைட்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டில் ஆல்ரெடி அலைன் பண்ண ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இடத்துல உங்கள் தீசிஸ் பேஜஸில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக உங்களோட ரெஃபரன்ஸ் அலைன்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா உங்களோட டைம் ரொம்பவே சேவ் ஆகும். அதே மாதிரி அலைன்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லாமே சிமிலரான அலைன்மெண்ட், யூனிக்காக இருக்கணும். எல்லா ஆர்டிக்கலோட ரெஃபரன்ஸுமே யூனிக்காக இருக்கணும். அந்த யூனிக்னஸ் கிடைக்கிறதுக்கு கூகுள் ஸ்காலர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கூகுள் ஸ்காலருங்கிறது ரொம்ப ஓல்டன் டைப் ரெஃபரன்ஸ் மேனேஜ்மெண்ட் அலைன்மெண்ட்டு தான். பட் இட் ஆல்சோ ஸ்டாண்ட்ஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி. ஸோ அதனால் கூகுள் ஸ்காலர் யூஸ் பண்ணி நீங்கள் ரெஃபரன்ஸ் அலைன்மெண்ட்டை வித்தின் ஷார்ட் பீரியடில் உங்களால் அலைன் பண்ண முடியும். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. இந்த வீடியோலேருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்னஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். கூகுள் ஸ்காலர் யூஸ் பண்ணி உங்களோட ரெஃபரன்ஸ் அலைன்மெண்ட்டை சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.